இல்லைங்களா, பாட்டி சமையல். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு, உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செஞ்சேன். வாணலை கழுவிட்டு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டணும். கொட்டிட்டு கொஞ்சம் நல்லா கடுகு பொரியட்டும், அந்த பெருங்காயத்தூள் வதங்கட்டும், வாடட்டன்ட்டு பச்சை மிளகா 2 போடணும். பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் லேசாக வதங்கட்டன்னு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கறிவேப்பிலை போடணும். கறிவேப்பிலை போட்டு நல்லா வதங்கட்டன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் டேஸ்ட்டு வராது, நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு நாம்ளே இஞ்சியும் பூண்டையும் தோலோட அந்த அடியும் முனையும் கிள்ளிடணும். பூண்டில் கிள்ளிட்டு இஞ்சியை நல்லா சீவிட்டு கழுவிட்டு நசுக்கணும். நல்லா பஞ்சாக இஞ்சியும் பூண்டையும் நசுக்கிட்டு அந்த தக்காளி தொக்குல போடணும். நல்லா வதங்கட்டன்னு கொஞ்சோண்டு உப்பு போடணும் வதங்கிறதுக்காக, சீக்கிரம் வதங்கிடும் நமக்கு. நல்லா வதங்கட்டன்னு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம எண்ணெயிலே கூட வதக்கிடுறேன்னா, டால்ஸு போகிறோம் எங்கன்னா அப்படின்னா அந்த மாதிரி தக்காளி தொக்கு வச்சு செஞ்சு எடுத்துன்னு போனோன்னா வெறும் எண்ணெயிலே வதக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு உப்புத்தூள் போட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கி சப்பாத்திக்கு, நம்ம இட்லிக்கு அந்த மாதிரி எடுத்துன்னு போகலாம். வெளியே 2 நாள் 3 நாள் போகிறோன்னா. அந்த மாதிரி வேணாம், நம்ம பசங்களுக்கு சாதம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நல்லா வதங்கட்டன்னு உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டுடணும் கூடவே. எதுக்குமே கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக டேஸ்ட்டு வரும். செஞ்சு பாருங்கள் நீங்கள். அந்த மாதிரி நல்லா வதங்கட்டன்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றி நல்லா வதங்கட்டன்னு இறக்கி வச்சு சாதத்தை வடித்து ஆற வச்சு போட்டு கிளறி அப்படியே பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடணும். பொடி மாசு தோலோடு அரிஞ்சிடணும். தோலோடு அரிஞ்சிட்டு நல்லா அலசி போட்டு வாணலில் உப்பு மிளகாத்தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா மொறுன்னு வதங்கிடும்.